ஹே கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இப்போ ஒரு ரணகலம், அதாவது அரசியல் ரணகலத்துல ஒருத்தரை போட்டு வெளுத்துட்டு இருக்காங்க. யாருன்னு கேக்குறீங்களா? அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார், நிரந்தர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஏன்னா எதுக்குடா அவரை போட்டு பொழக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு துரந்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா துரந்தர்னா நம்ம பிரேமலதா விஜயகாந்த் தான் சொல்லுவோம். எப்படி ரஜினிகாந்த் ஆனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி ஜாயின் பண்ண போறாங்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் சிஎம் ஸ்டாலின் சாரி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணாங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு நியூஸே வந்துச்சு. ஏடிஎம்கே டிஎம்கே ஜாயின் பண்ணி அலைன்ஸ் வச்சு டிவிகே ஆப்பனோட இவங்க சிஎம் ஆயிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க ஆட்சி அமைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வாரே ஸ்டார்ட் ஆச்சு. சரி, ஓகே. இப்போ ரஜினிகாந்த் வந்து ரொம்ப வன்மம் பிடிச்சவர். இப்போ விஜய் ப்ரோ போல விஜய் அவர்கள் மேல வந்து ரொம்ப வன்மத்திலேயே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், கண்டிப்பா இருக்கிறாரு. இங்க நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வின் பண்ணதுக்கு, அதாவது டிவிகே விஜய், அதாவது நம்ம முதலமைச்சர் வந்து வின் பண்ணதுக்கு வந்து எதுவுமே வாழ்த்து கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வாழ்த்து சொல்லியிருக்காரு. மே 4th வந்து ட்விட்டர்ல வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபோன் கான்வர்சேஷன்லாம் இருந்துச்சான்னு நமக்கு தெரியாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா, அதாவது ஏர்போர்ட்ல வந்து கேட்குறாங்க, விஜய் அவர்கள் வந்து வின் பண்ணியிருக்காங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணுமே சொல்லல. சொன்னாதானே சொல்ல முடியுது. ஒண்ணுமே சொல்லல. எப்பவுமே அவர் ஏர்போர்ட் போனா ஏதாவது சொன்னா, ஓ அப்படியா, ஓகே, ஓகே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போவாரு. ஆனா அந்த டைம் எதுவுமே சொல்லாம ஏமாட் கிளம்பி போயிட்டாரு. இதனால நீங்க வன்மத்துல இருக்காருன்னு போன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருப்பாரு. ஏன்னா, அதுல வந்து ஒரு செகண்ட் ஒரு வாழ்த்துக்கள் தான் எப்பவும் சொல்ல போறீங்க. அந்த வாழ்த்துக்கள் சொல்லாம போறீங்க அப்படின்னா, அதை எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. அதே மாதிரி இன்னொன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஏற்கனவே ஆடியோ லான்ச்ல வந்து காக்கா கழுவி கதை சொன்னாரு. இனிமே எப்படி ஜெயிலர் டூ ஆடியோ லான்ச்ல என்ன சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஜெயிலர் டூ ஆடியோ லான்ச், அதாவது அந்த ஆடியோ லான்ச் ஸ்டேஜ் கண்டிப்பா ஒரு அரசியல் பேசும் இடமா தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி அவர் போட்டு புலந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கையில பூங்கொத்தோட, என்ன நம்ம வீட்டு பாய்ஸ் கார்டன் பக்கம் வண்டி இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவர் வீட்டுக்கெல்லாம் போவாரான்னு சொல்றது ஒரு டவுட் தான். எப்பவுமே இவரை வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து எப்படி சொல்றது, அவரோட இப்போ அவங்களோட ஃபேன்ஸ் இருக்காங்களான்னு கூட தெரியல அந்த ஏஜ்ல. ஆனா இப்ப இருக்கிறவங்க ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவெல்லாம் 96ல வந்துட்டு தான் நினைச்சுங்களா, நேரத்துக்கு அவர் தான் இன்ன வரைக்கும் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 96லயும் வரல, இப்ப ரீசெண்டாவும் வரல. வாரேன்னு சொல்லிட்டு யாரையும் ஏமாத்தவும் செய்யல. யாரு ஏமாத்தலன்னு நினைக்கிறீங்களா? விஜய் அவர்கள் வந்து ஏமாத்தல. 96ல இருந்து ஒரு இப்போ ஒண்ணே ஒண்ணுங்க. அரசியலுக்கு வாரேன்னு சொல்றீங்க என்ன பண்றீங்க? சரி, ஓகே, ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு வருவேன்னா, ஓகே, 5 இயர்ஸ் கழிச்சு ஓகே. அத வந்து எப்படி சொல்றது? அங்க இருக்க அவங்களோட ரசிகர்களை வந்து ஏமாத்தி தன் படத்தை மட்டுமே தனக்கு சொத்தும் சேர்த்துக்கிட்டே இருந்துகிட்டு மட்டும் தான் இருந்திருக்காரு தவிர வேற எதுவுமே அவர் பண்ணல. இவர் சொன்னாரு, அதை எப்படி செஞ்சாரு, சிஎம் ஆயிட்டாரு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நிக்குது. அதனால அந்த காண்டு இவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு. கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அவர் வாரேன்னு சொன்னாரு, வந்தாரு, பிரச்சாரம் பண்ணாரு, இந்த சிஎம் ஆகி உட்கார்ந்துட்டாரு. அப்ப அந்த காண்டி இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும்ல. அந்த காண்டை தான் காட்டிட்டு இருக்கிறாரு. அதனால வந்து இவர் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. சில பேர் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, இல்லைங்க ஃபேன்ஸ்குள்ள தான் இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்குது, இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. பட் இது வந்து ரியல் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க ஒண்ணு கேட்டீங்கன்னா, இவர் நம்ம விஜய் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ரஜினிகாந்த் அவர்களோட ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஆனா அப்படி இருந்தும் இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்குன்னா அது என்னன்னு தெரியல. கண்டிப்பா அது ரஜினிகாந்த் அவர்களோட வன்மமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இதுல ஒரு சில பேர் என்ன கடிக்கிறக்கு வருவீங்க, கடிச்சுக்கோங்க.